நாடாளுமன்ற நிலைக்குழுவின் சுற்றுப்பயணத்தில் பங்கேற்பதற்காக செல்ல நேர்ந்துவிட்டது. அது 22ஆம் தேதி தொடங்கிய பயணம். வழக்கமாக நான் நாடாளுமன்ற நிலைக்குழு பயணங்களுக்கு செல்லுவதில்லை. இந்த முறை கட்டாயம் நான் வர வேண்டும் என்று அந்த நிலைக்குழுவை சார்ந்த உறுப்பினர்களில் சிலர் என்னிடத்திலே பேசினார்கள், அதிகாரிகளும் பேசினார்கள். ஜம்மு காஷ்மீரிலே தொடங்கிய பயணம் சென்னையிலே வந்து நிறைவு பெற்றது. நான் ஜம்மு காஷ்மீருக்கு செல்லவில்லை. பெங்களூரிலே அந்த நிலைக்குழுவோடு இணைந்தேன். பெங்களூரில், கோவையில், நீலமலையில், பிறகு சென்னையில் என்று அந்த பயணம் நீடித்தது. இந்திய பாதுகாப்புத்துறையை சார்ந்த நிறுவனங்களின் செயற்பாடுகள் குறித்து ஆய்வுகளை மேற்கொள்கிற பயணம்தான் அந்த பயணம். ஒரு வகையிலே அது கல்வி சுற்றுலா என்று சொல்லலாம். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாதுகாப்புத்துறையின் செயற்பாடுகளை அறிந்து கொள்வதற்கான ஒரு ஸ்டடி டூர் என்றுதான் அது அறிவிக்கப்பட்டது. வான்படை, கப்பற்படை, தரைப்படை என்ற முப்படைகளை சார்ந்த அதிகாரிகளோடு கலந்துரையாடல், இந்த நிறுவனங்களின் செயற்பாடுகள் குறித்த ஆய்வுகள் என்ற அந்த பணி, அந்த பயணம் ஒரு வாரத்திற்கு மேலாக நீடித்தது. நான் 5 நாட்கள் அதிலே பங்கேற்றேன். அந்த பயணத்தின் நிறைவாக சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திருப்பதிக்கு செல்ல வேண்டும் என்று விரும்பினார்கள். தென்னிந்தியாவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம், எங்களோடு நீங்களும் பயணிக்க வேண்டும், எங்களுக்கு துணை இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வட இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகள் முன்வைத்தார்கள். அதன் அடிப்படையில் நானும் திருப்பதிக்கு சென்று வந்தேன். நமக்கு மதச்சார்பின்மைதான் முக்கியமான கோட்பாடு என்றாலும் கூட மதம் சார்ந்த மக்களை புறந்தள்ளிவிட்டு அவர்களிடமிருந்து அந்நியப்பட்டு நாம் அரசியல் செய்துவிட முடியாது. ஆகவேதான் தேவாலயங்களுக்கு அழைத்தாலும் செல்லுகிறோம், மசூதிகளுக்கு சென்று வருகிறோம். அதை போல இந்து மதத்தை சார்ந்த கோயில்களுக்கும் நாம் செல்லுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறோம். இதற்கு எந்த உள்நோக்கமும் இல்லை. இது போன்ற இடங்களுக்கு அரசியல் கட்சி தலைவர் என்கிற முறையில் செல்ல வேண்டியது தவிர்க்க முடியாத ஒன்று, தவிர்க்க முடியாத தேவை. மக்களின் உணர்வுகளை மதிப்பது என்பதையும் தாண்டி மதம் சார்ந்த அரசியல், கலாச்சாரம் ஆகியவற்றின் பின்னணிகளை அறிந்து கொள்வதும் அது தொடர்பான மக்களின் உணர்வுகளை புரிந்து கொள்வதும் ஒரு வகையான கற்றல் தான், கற்றுக்கொள்கிற ஒரு நடைமுறை. ஆகவே அரசியல் தலைவர்களாக இருக்கிற யாரும் மதம் சார்ந்த நடவடிக்கைகளை புறந்தள்ளிவிடக் கூடாது, புறந்தள்ளிவிட முடியாது. நம்முடைய இயக்கத்திற்கு அப்பாற்பட்டு கட்சி சார்பற்ற பலரும் இது போன்ற நிகழ்வுகளுக்கு அழைக்கிற போது நாம் அதை தவிர்ப்பதில்லை. கடந்த காலங்களிலும் அதனை பின்பற்றி வருகிறோம், இப்போதும் அதை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம் என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். நம்முடைய இயக்கத்தின் முன்னணி தோழர்களுக்கு இதை தெளிவுபடுத்த வேண்டியது என்னுடைய கடமை. சில தோழர்களின் இடத்திலே அது குறித்து கேள்விகளை எழுப்பினார்கள், ஐயத்தை முன்வைத்தார்கள். என்னை ஈன்ற தாயும் கூட கடவுள் நம்பிக்கை உள்ளவர்தான், கோவில் கோவிலாக சென்று வழிபாடு செய்யக்கூடியவர்தான். அவர் சனாதனி அல்ல. சனாதனம் என்பது வேறு, கடவுள் நம்பிக்கை, கடவுள் வழிபாடு என்பது வேறு.
பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு என்கிற ஒரு கருத்தியலை நியாயப்படுத்துகிற கோட்பாடாக சமத்துவமற்ற சமூக கட்டமைப்பை உறுதிப்படுத்துகிற ஒரு கோட்பாடாக சனாதனத்தை நாம் பார்க்கிறோம். அதுதான் பெரியாரின் பார்வை, அதுதான் புரட்சியாளர் அம்பேத்கரின் பார்வை. ஆகவே எந்த மதம் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வை உயர்த்தி பிடிக்கிறதோ, நியாயப்படுத்துகிறதோ, உறுதிப்படுத்துகிறதோ, கடைபிடிக்கிறதோ, அந்த மதத்தை நாம் கேள்விக்குள்ளாக்குவதை பலரும் தவறாக புரிந்து கொள்ளுகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு எதிராக மட்டுமே நாம் பேசுகிறோம் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். அது உண்மை அல்ல. ஆகவே இயக்கத் தோழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆன்மீக ஈடுபாடு அல்லது இறை நம்பிக்கை அல்லது இறை வழிபாடு என்பது ஒரு மதம் சார்ந்த கலாச்சாரம். சனாதனம் என்பது மனித குலத்தை சமமாக நடத்துவதற்கு உடன்படாத ஒரு கோட்பாடு. அப்படித்தான் சனாதனத்தை இதுவரையில் ஜனநாயக சக்திகள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஜனநாயக சக்திகள் அப்படித்தான் நமக்கு உணர்த்தியிருக்கிறார்கள். முற்போக்கு சக்திகள் அப்படித்தான் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அப்படித்தான் நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். பாகுபாடுகள் கூடாது என்பது நம்முடைய ஜனநாயக நடைமுறை. பாகுபாடுகள் இறைவனால் உருவாக்கப்பட்டவை என்பதை உணர்த்துவது, உறுதிப்படுத்துவது சனாதனம். வேறுபாடுகள் என்பது வேறு, பாகுபாடுகள் என்பது வேறு. வேறுபாடு என்பது இயங்கியலில் தவிர்க்க முடியாத ஒன்று. பாகுபாடு என்பது நாமே உருவாக்கி கொண்ட ஒன்று. அதை நியாயப்படுத்துகிற நிறுவனங்கள் பல உள்ளன. ஆகவேதான் பாகுபாடு வேறு, வேறுபாடு வேறு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேறுபாடு என்பது டிஃபரன்சஸ், பாகுபாடு என்பது டிஸ்கிரிமினேஷன்ஸ். டிஸ்கிரிமினேஷன்ஸ் என்பதுதான் கூடாது என்கிறோம். டிஸ்கிரிமினேஷன் என்பதை நியாயப்படுத்துகிற ஒரு கோட்பாடு தான் சனாதன் என்கிற கோட்பாடு. ஆகவே இயக்கத் தோழர்கள் பல பேர் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் இருக்கிறார்கள். ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவர்கள் இருக்கிறார்கள். வேளாங்கண்ணி கோயிலுக்கு போகிறவர்கள் இருக்கிறார்கள். இவருடைய அந்த ஜனநாயக உரிமைகளை நாம் ஒருபோதும் விமர்சித்ததில்லை. அது தேவையில்லாதது என்று உணர்கிற போது அவர்கள் அதை கைவிடுவார்கள். அது பயனில்லாதது என்று உணர்கிற போது அதை அவர்கள் கைவிடுவார்கள். நாம் அந்த உணர்வுள்ளவர்களை மதிக்கிறோம். அதனால் அது போன்ற இடங்களில் உள்ள கலாச்சார நடவடிக்கைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற புரிதலோடு அத்தகைய வழிபாட்டு தலங்களுக்கு செல்லுவதை ஒரு கடமையாக கருதுகிறோம். இதனை தோழர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும்.